அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்ணுறலாங்கிறத தான் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க. ஒரு வானலியில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிடலாம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் பூண்டு, இஞ்சி, தக்காளி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம TN50 மசாலாவோட மட்டன் மசாலா தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மசாலா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வெங்காயம் வதக்கினத்தில் மஞ்சள்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், TN50யோட மட்டன் மசாலா, மல்லித்தூள், கறி மசாலா இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதை நல்லா வதங்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அந்த வெங்காயத்தை அந்த மசாலா சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்காலை அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க ப்ரெஷர் குக்கர்லேயே. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சுருக்க அந்த வெங்காயம் வதக்கின மசாலா கிரேவியை இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு காரம் தேவைப்பட்டால் பாயா செட் ஆகணுன்னு போடுறதுக்காக பச்சை மிளகா எடுத்து சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு காரம் தேவைப்படலைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரில் ஒரு 8லேருந்து ஒரு 10 விசில் வரா மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஆட்டுக்கால் நல்லா வேகும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் போனோன்னே செக் பண்ணி பாருங்கள். நல்லா வெந்து வந்திருக்கும், எண்ணெய் பிரிஞ்சும் வந்திருக்கும். மோஸ்ட்லி நம்மளுக்கு ஆட்டுக்கால் பாயான்னா இடியப்பம் தான் நம்மளுக்கு காம்பினேஷனாக இருக்கும். அந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஆட்டுக்கால் பாயா செட் ஆகணுன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இடியப்பம் ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.